மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. பிற உயிர்கள் இயற்கையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. மனித வாழ்க்கை செயற்கையானது. எப்படின்னா, நம்ம குடிசையில் வாழ்ந்தால் கூட அது செயற்கையானது தான். காடுகளில் நாம் வாழ்கிறோம், கண்டிப்பாக நம்ம குடிசையில் தான் வாழ்வோம். குடிசை இல்லாமல் திறந்த வழியில் நம்ம படுக்க மாட்டோம், படுத்து தூங்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம காடுகளில் வாழ்ந்தால் கூட, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் கூட கண்டிப்பாக நம்ம குடிசையில் தான் வாழ்வோம். அது ஒரு செயற்கையானது தானே, இயற்கையானது கிடையாது. இயற்கையாக நம்ம குரங்குகளாக விலங்குகளாக வாழும்போது கண்டிப்பாக நம்ம குடிசைலாம் கட்டி வாழ்ந்ததில்லை. ஆக மனித உயிர்களாக நாம் மாறிய பொழுது நாம் குடிசையை உருவாக்கி அதில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆடைகள் அணிகிறோம். ஆடைகள் இயற்கையான பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட குளிரிலிருந்து தாங்குவதற்காக ஆடைகளை அணிவது. இப்படி நாம் விவசாயம் செய்வது, நாமளே ஒரு மரத்தை ஒரு செடியை நட்டு அதை மரமாக வளர்த்து அதிலிருந்து பழங்கள் காய்கறிகளை பறித்து சாப்பிடுவது. இப்படி மனித வாழ்க்கை முறை. அப்புறம் குடும்பமாக வாழ்வது, கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் கூட்டு குடும்பம் உறவு முறையினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக வாழ்வது, ஒரு முறைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளுடன் மனித வாழ்க்கையை அமைத்து கொள்வது, வாழ்வது. இதெல்லாம் இப்படி ஒரு செயற்கையான வாழ்க்கை. இயற்கையில் இது கிடையாது. இயற்கையில் இல்லை. அப்போ மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. அப்போ மனித உணவு முறைகளும் செயற்கையானதாக தான் இருக்கணும். எப்படின்னாக்கா, இப்போ பிற உயிர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு புல்லை அப்படி ஒரு மாடு புல்லை அப்படி மேய்ஞ்சி சாப்பிட்டு போயிடுது. ஒரு குரங்கு என்ன பண்ணுது, இப்போ காடுகளில் வாழ்கிற குரங்கு என்ன பண்ணுது, அப்படி பழங்களை பறித்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் மனித உயிர்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு செயற்கையான அம்சம் இருக்குது. ஒரு குடிசையாக இருக்கட்டும், ஒரு ஆடைகளாக இருக்கட்டும், ஆடை அணிவது, குடிசையில் வசிப்பது, அப்புறம் குடும்பமாக வாழ்வது, இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் மனித உயிர்களுக்கு ஒரு செயற்கையான அணுகுமுறை இருக்கிறது, செயற்கையான ஒரு நடைமுறை இருக்குது. அப்போ உணவை மட்டும் சும்மா பறித்த உடனே சாப்பிட்டு போயிடுவாங்களா? உணவை மட்டும் பறித்த உடனே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களா? அந்த மாதிரி அது இயற்கையான நடைமுறை. அப்போ உணவுலேயும் அவங்களுக்கு ஒரு செயற்கையான அணுகுமுறை இருந்தால்தான் அவங்களுக்கு அது திருப்தியை தரும், நாம் வாழுகிறோம் என்கிற உணர்வை தரும். இந்த மாதிரி சும்மா காடுகளில் ஒருத்தர் திறந்த வெளியில் படுத்து தூங்கிட்டு குடும்பம் எதுவும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது, குடும்பம் எதுவுமே கல்யாணம் எதுவுமே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, ஆடை எதுவும் அணியாமல் வாழ்கிற வாழ்க்கை, அது ஒரு இயற்கையானது. அப்படி வாழ்ந்தாக்கா அது மனித வாழ்க்கையாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிற உயிர்களைப் போல தான் நம்ம வாழ்கிறோம். அதுபோல் உணவும் பார்த்திங்கன்னா, நம்ம வெறுமனே சும்மா காய்கறிகளை பறிக்கிறோம் சாப்பிட்றோம், பழங்களை பறிக்கிறோம் சாப்பிட்றோம், அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம சமைப்பதில்லை. கூடுதலாக ஒரு உணவோடு இன்னொரு உணவை சேர்த்து அதன் சுவையை கூட்டுவதில்லை. அப்படி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. அப்போ நம்ம உணவை சாப்பிட்றதுலேயே ஒரு செயற்கையான நடைமுறை இருக்க வேண்டும். அப்போ தான் மனித உயிர்கள் என்பது திருப்தி அடைவார்கள். உணவு சாப்பிடுகிற முறையிலையும் ஒரு செயற்கையான, அதான் சமைக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல. எப்படி நம்ம குடிசையில் வாழ்கிறோமோ, குடிசையில் வாழ்வது இயற்கையில் கிடையாது. இயற்கையான வாழ்க்கை முறையில், உயிர்களின் இயற்கையான வாழ்க்கை முறையில் குடிசையில் வாழ்வது கிடையாது, ஆடை அணிவது கிடையாது. ஆனால் நம்ம ஆடை அணிகிறோம், குடிசையில் வசிக்கிறோம். அதுபோல் உணவை நாம் சமைக்கிறோம். குடிசையில் வசிப்பது போன்று தான் உணவை சமைப்பதும். குடிசையில் வசிப்பது எப்படி செயற்கையான நடைமுறையோ அதுபோல தான் உணவை சமைப்பதும் ஒரு செயற்கையான நடைமுறை. இப்படி நம்ம ஏன் உணவை சமைக்கிறோம் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் மனிதர்களுக்கு அது வாழுகிறோம், நாம் மனித உயிர்களாக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, உணவை நம்ம ஏன் சமைக்கிறோம்னா அதன் சுவையை கூட்டுகிறோம், ஒரு செயற்கையான தன்மையை, ஒரு கண்டுபிடிப்பு. அதோட இந்த உணவை அந்த உணவோட சேர்த்தாக்கா அது இப்போ நிறைய பழங்கள் காய்கறிகளை ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு சாலட்டு மாதிரி, ஃப்ரூட் சாலட்டு மாதிரி, ஒரு புதுமையான உணவு, கண்டுபிடிப்பு. மனித உயிர்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு என்பது ஒரு படைப்பு திறன், சமையல் என்பது ஒரு படைப்பு திறன். அப்போ அவங்க செய்கிற எல்லா வேலையிலையும் ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு படைப்பு திறன், ஒரு தேடல் இருக்கணும். இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் மனுஷங்க செய்ய மாட்டாங்க. பிற உயிர்களைப் போல உணவு உண்பதோ ஒரு வாழ்வதோ அது மனித உயிர்களுக்கு பிடிக்காது. எதை செஞ்சாலும் அதில் ஒரு புதுமை, அதில் ஒரு கண்டுபிடிப்பு இப்படி என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு, அப்போ உணவாக இருந்தாலும் சரி, ஒரே வழக்கமாக சும்மா காலையில் இருந்துச்சோமா வயிறு பசிக்குது கேரட் எடுத்து சாப்பிட்டோமா அப்படிலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தி தராது. அதில் ஏதாவது கண்டுபிடிக்கணும், அதை பிறரிடம் காட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஒரு கேரட்டா, அது கூட கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்கள், மாதுளை பழத்தை உடைச்சி அதில் உள்ள முத்துக்களை எடுத்து ஒன்றா போட்டு அதில் கொஞ்சம் வாழைப்பழம்
கேரட்டை ரொம்ப துருவி போட்டு இப்படி ஒரு புதுமையாக செஞ்சு அதை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களுக்கு தங்களை பற்றிய ஒரு கண்டுபிடிப்பாளர், நாம் ஒரு கண்டுபிடிப்பாளர், உணவு விஷயத்தில் நாம் ஒரு புது விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனாலும் கண்டிப்பாக அதை அப்படியே காப்பி செய்யப்பட்டதாக இருக்காது. இது இவருக்குள் இருந்து பார்த்தும் தெரிஞ்சுப்பாங்க. அவன் நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சேன், சரி நானும் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்களே ஒன்று புதுசாக கண்டுபிடிப்பாங்க. இப்படி செயற்கையான தன்மை என்பது, செயற்கையான அணுகுமுறை என்பது உணவில் இருந்தால்தான் அது மனித உயிர்களுக்கு திருப்தியை தரும். அதனால தான் நம்ம வந்து உணவை சமைக்கிறோம். அப்புறம் வந்து உணவை சமைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு உணவை 2-3 உணவை ஒன்றாக சேர்த்து அது ஒரு கலவையாக எடுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை. இப்போ தேன் இருக்கா, அதை வந்து வேறு இதிலெல்லாம் சேர்க்கலாம். காலையில் வந்து தேநீர் அருந்துவது, வெந்நீர் சுட வச்சு அந்த தேநீராக அதை அருந்துவது, சூடான ஒரு மூலிகை தேநீராக அருந்துவது, இப்படியான நடைமுறைகள் மனித உயிர்களுக்கு இருந்தால்தான் அவர்களுக்கு அது திருப்தியை தரும். அது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. மனித உயிர்களின் வாழ்க்கையே செயற்கையானது தான். மனித உயிர்களோட வாழ்க்கை என்பது செயற்கையானது. அதனால் உணவுலேயும் ஒரு செயற்கையான அணுகுமுறை இருக்க வேண்டும், ஒரு செயற்கையான நடைமுறை இருக்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த உணவை சமைப்பது. அதில் 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய உணவாக உருவாக்கி அதை சாப்பிடுவது. அதனால் வந்து சமைக்காமலே வெறுமனே ஒரு பிற உயிரினங்களைப் போல பறிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படி இருந்தால் அது மனித உயிர்களுக்கு திருப்தி தராது. அதே நேரத்தில் நம்ம வந்து சமைக்கிறோங்கிற பேரில் நமது உடலுக்கு தீங்கான உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. சமைக்கிறோம், ஒரு செயற்கையான அணுகுமுறை நமது உணவு முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புல நமக்கு நோய்களை தருகிற, நமது உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதுலேயும் நம்ம வந்து இப்போ பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்களோ அதையும் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் செயற்கையான அணுகுமுறையும் இருக்கணும். உணவு முறையில் ஒரு செயற்கையான அணுகுமுறையும் இருக்கணும். நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதாகவும் அது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் புதுமையாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உணவு முறையில் புதுமையை தேட வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு அது ஆர்வமாகவும் இருக்கணும். சாப்பிடணுங்கிற ஆர்வமே அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உணவு முறையில் புதுமையை தேட வேண்டும். இன்றைக்கி நான் காலையில் இது செஞ்சேன், மத்தியானத்துக்கு இதை செய்யணும், ஒரு கனவு, ஒரு ஆசை. சரி, மத்தியானத்துக்கு இது ஒரு திட்டம், மத்தியானத்துக்கு இது செய்யலாம். வீட்டுக்கு போயிட்டுருப்போம், நான் சாயந்தரமாக போயிட்டு வீட்டுக்கு போய் என்ன சமைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாமா, யூடியூப்பில் பார்த்தோமே அது மாதிரி பண்ணலாமா. இது ஒரு ஆசை, இது ஒரு கனவு, இது ஒரு படைப்பு திறன், ஒரு படைப்பு வெளிப்பாடு. அப்போ அதை வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தோம், அது நல்லா இருக்குது, இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, யூடியூப்பில் பார்த்த மாதிரியே டிட்டோவாக அப்படியே காப்பி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கூடுதலாக நம்ம ஏதாவது நம்ம ஒன்று சேர்ப்போம். அப்போது இது இன்னொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதாக இருக்கிறது, நம்முடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது. அப்போ இது அப்படியே காப்பி அடிக்கப்பட்டதாக இல்லை. பிறரிடம் உள்வாங்கி நமக்குள்ள இருக்கிற அந்த கற்பனை திறனையும் புகுத்தி ஒரு புதிய உணவு முறையை நாம் கண்டுபிடித்து வெளிப்படுத்துகிறோம் என்பதாகத்தான் அது பொருள். இந்த மாதிரி இப்போ சாப்பிடுவதற்கான ஆர்வமே எப்படின்னாக்கா, மனுஷங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி உணவை மாற்ற வேண்டும். இயற்கையாக கிடைக்கிறத அப்படியே சாப்பிட்டா அது மனுஷங்களுக்கு திருப்தியை தராது. அப்படிப்பட்ட உணவு முறை மனுஷங்களுக்கு பட்டினியே தான் கிடக்கும். இப்போ அதுக்கு பட்டினியாகவே கிடந்துருவோம். ஏன்னா இயற்கையில், இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் மனுஷங்க வந்து, ஏன்னா அவங்க சாப்பிட்ற போகிற உணவு வந்து அங்கே வந்து உப்புலாம் கிடைக்காது, தானியங்கள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தேன், மோர், பால், தயிர், இந்த மாதிரி உணவை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது இந்த உணவுகள் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப இழுக்காது. ரொம்ப ஒரு பிரியாணியை போல், இட்லி, பூரி, பொங்கல், தோசை போல் அவங்கள வந்து ரொம்ப ஈர்க்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது அதே நேரத்தில் ஈர்க்காது என்னும் பொழுது இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிடும்போது அவங்க இதை சாப்பிட்றதுக்கு பதிலாக பட்னியாக கிடக்கலாமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா உடம்புக்கு வலிமை தேவை, வாழ்வதற்கு வலிமை தேவை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடம்புக்கு ஆற்றல் தேவை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சாப்பிடுகிற அந்த நடைமுறையில் ஆர்வமாக இருக்க வேண்டும். சாப்பிடணும், தினமும் சாப்பிடணும் என்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை தருகிற ஒரு நடைமுறை தான் உணவை சமைப்பது, அல்லது புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது. 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து அதில் புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது. இப்போ வந்து ஒரு ஒயின்லாம் அவங்க கூட தயாரிக்கலாம். பழங்கள், மீதமான பழங்களை வந்து ஒன்றா சேர்த்து ஒயின் தயாரிக்கலாம். அதில் வந்து தேனை ஊற்றி புதியதாக ஒரு உணவை தயாரிப்பது.
கடலை மிட்டாய், கடலை மிட்டாயை தயார் செய்வது, இப்படி மிட்டாய்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஏன்னா உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால் உணவுகளில் ஒரு புதிய தேடல் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு உணவுகள் புதுசாக மிட்டாய்களை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அதை நம்ம வயிற்று பசியை போகணும்ல, சேமித்து வைக்கக்கூடிய உணவு முறை. இப்போ ஒரு கடலை மிட்டாய்னாக்கா அதை சேமித்து வைக்கணும். கடலை மிட்டாய் செஞ்சு அதை சேமித்து ஒரு கடலைகள் வேர்க்கடலையை உடச்சி தோல் நீக்கி அதில் நீங்கள் கருப்பட்டி பாகை ஊற்றி கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணி வச்சுட்டாக்கா தினமும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா போதும்ல. அப்போ இந்த மாதிரி இது உணவு பற்றாக்குறையும் அது பூர்த்தி செய்கிறது. அப்போ இந்த ஒரு தேடல் இருக்க வேண்டும், சமைக்கின்ற தேடல். உணவை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது, அப்புறம் சேமித்து வைக்க முடியுமானால் சேமித்து வைப்பது, லேகியம், இந்த மாதிரி உணவுகளை பதப்படுத்துவது, பாதுகாப்பது ரொம்ப நாளைக்கு. அப்போ உணவு பற்றாக்குறை, தினசரி உணவு பற்றாக்குறை. உணவு இல்லாமல் அதில் ஒரு புதுமையும் இருக்குது, ஒரு படைப்பு திறமையும் இருக்குது. இது நான் செய்தது, புதிதாக நான் இன்று கண்டுபிடித்திருக்கிறேன், இதனோடு இதை சேர்த்தால், இந்த உணவோடு அந்த உணவை சேர்த்தால் புதிய உணவு கிடைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் அவர்களுக்கு சாப்பிடவே பிடிக்கும். இப்படியெல்லாம் அவர்கள்ட்ட அந்த படைப்பு திறனை ஒரு உணவை செய்வதில், உணவை சமைப்பதில், ஒரு உணவை இன்னும் 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது, இது போன்ற ஒரு நடைமுறை இருந்தால்தான் அவர்களுக்கு உணவு விஷயத்தில் ஒரு ஆர்வமே வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்னியாக கிடப்பாங்க. ஏன்னா இது ஒரு வாழ்வதற்கான ஒரு ஆர்வமே ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது தேடணும். நம்ம என்ன வெறுமையாக இருக்கக்கூடாது, ஒன்றுமே எதையாவது தேடி போகணும். இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்கொண்டோம், நாம் உண்மையிலே அறிவுள்ளவர்கள் தானா, நமக்குள்ள கற்பனை திறன் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு அது இருந்தால்தான் அவர்களுக்கு வாழவே தோன்றும். நமக்கு எதுவுமே தோன்ற மாட்டேன் என்கிறது, பிறரை பார்த்தே அப்படி காப்பி அடிக்கிறோம், நமக்குன்று ஒரு கற்பனை திறன் இல்லையா, ஒரு சிந்திக்கின்ற திறன் இல்லையா, அப்படிங்கும்போது அவர்களுக்கு வாழ்வே வெறுப்பு ஏற்படும். அது மாதிரி அப்படியே சும்மா காய்கறிகளை பறித்து சாப்பிட்றது, அவ்வளோதான். பழங்களை பறித்து சாப்பிட்றது, வேறு அது ஒரு உணவை சமைப்பதோ அல்லது 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய உணவை கண்டுபிடிப்பதோ இப்படி எதுவுமே இல்லை. பறிக்கிறோம் சாப்பிட்றோம், என்னடா வாழ்க்கை, அது என்ன பறிக்கிறோம் சாப்பிட்றோங்கிறதுக்கு அது என்ன பெரிய சுவையாக, ஒரு கேரட்டை பறித்து சாப்பிட்டா அது என்ன பெரிய சுவையாக, ஒரு ஆளை ஈர்க்கிற அளவுக்கு அது பயங்கர சுவை அதில் என்ன இருக்குதா? ஒரு பிரியாணின்னா ஒருத்தரை அடிமைப்படுத்தும், ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசைன்னா அது நம்ம அடிமைப்படுத்தும். ஆனால் ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய் இதெல்லாம் ஒருத்தரை ஈர்க்காது, பயங்கரமாக ஈர்க்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பறிக்கிறோம் சாப்பிட்றோம், இதுக்கு பதிலாக ஒரு வேளை பட்னியாக கிடக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரியான உணர்வு வரும்போது உணவு உண்பதே அவர்கள் உணவு உண்ணுகிற நடைமுறையை அலட்சியப்படுத்துகிறார்கள், தவிர்க்கிறார்கள். அதை ஒரு வேலையாக பெரிய சுமையாக கருதுகிறார்கள் என்பதாகத்தான் அது பொருள்படுகிறது. அப்படி ஒரு மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. அதிலிருந்து மனித உயிர்களை எது பாதுகாக்கிறது என்றால் உணவை சமைப்பது, புதிய புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது, ஒரு உணவை இன்னொரு உணவோடு சேர்த்து புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது, ஏதாவது கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி என்ன செய்யலாங்கிறது அவங்களுக்கு ஒரு சவால். இன்றைக்கி என்ன உணவுகளை சாப்பிடுவது, என்ன சமைப்பது. அப்போ நண்பரும் கொண்டு கொடுப்பாரு, இந்தாங்க நான் புதிய உணவை நான் சமைத்திருக்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள். அப்போ இவருக்கு ஆர்வமாக இருக்கும், புதுமையாக ஏதோ பண்ணியிருக்கிறாரு, காட்டுங்க பார்க்கலாம், சுவையாக இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்போது நண்பரும் ஒரு புதுமையான ஒரு உணவை இவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவரும் சமைச்சாக்கா அவர் நண்பருக்கு கொடுக்க போகிறார். அப்பாவுக்கு மகன் என்ன பண்ணுவார், அப்பா நான் இன்றைக்கி ஒரு புதிய உணவு சமைச்சேன்ப்பா, இந்த சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு. அப்பாவுக்கு ஒரு ஆர்வம், என்ன புதுசாக இருக்கும், ஒரு புதுமையை தெரிந்து கொள்கிற ஒரு ஆர்வம். என்ன புதுசாக ஆமாப்பா நல்லா இருக்கே, கீரையெல்லாம் போட்டு மாதுளை முத்துக்களை எல்லாம் போட்டு வெள்ளரி துண்டையும் போட்டு அதை ஒன்றா சேர்த்து அப்படியே கொடுத்துருக்கிய, நல்லா இருக்கே, இது புதிய ஐடியாவாக இருக்கே. அப்போது ஒரு தன்னிடமிருந்தும் ஒரு புதுமையை தெரிந்து கொள்கிற ஆர்வம், பிறரிடமிருந்தும் ஒரு புதுமையை எதிர்பார்க்கிற ஒரு ஆர்வம், இப்படி புதுமை நிறைந்ததாக மனித வாழ்க்கை என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே பிடிக்காது. அவங்களுக்கு தங்கள் மீது, தங்கள் கற்பனை திறன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நமக்கு கற்பனை திறனே இல்லையா, கேரட்டை அப்படியே பறித்து சாப்பிட்றதுல என்ன கற்பனை திறன் இருக்குது?
கேரட்டை வெண்டைக்காவை அப்படியே பறித்து சாப்பிட்றதுல என்ன கற்பனை திறன் இருக்குது? அதோட எதையாவது சேர்க்க அதுக்காக எப்போ பார்த்தாலும் அதை ஏதாவது ஒன்று அப்படியே பறித்து சாப்பிட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு உணவை இன்னொரு உணவோடு சேர்த்து புதிய உணவாக மாற்றி எதையாவது கண்டுபிடிச்சி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. வெண்டைக்காவை பறிச்சும் சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிடுவாங்க. ஆனால் எப்போதும் அப்படி சாப்பிடுவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு வெண்டைக்காவை பறித்து அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் எப்போதுமே அப்படி சாப்பிட்றதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கேரட்டை பறித்து கழுவி அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க, உடனே சாப்பிட்ருவாங்க. ஆனால் எப்போதுமே அந்த மாதிரி பறித்து சாப்பிட்றதுல அவங்க உடன்பாடு இல்லை. ஒரு வெள்ளரிக்காவை பறித்து சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் எப்போதுமே அது போன்று சாப்பிடுவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை ஒரு புதிய உணவாக மாற்ற வேண்டும், அதன் சுவையை மாற்ற வேண்டும், சுவையை கூட்ட வேண்டும். இப்போ ஒன்றோட ஒன்றா ஏன் 2-3 உணவு ஒன்றா சேர்த்து ஒரு சேலட் மாதிரியோ இப்போ கடலை மிட்டாயோட ஒரு கருப்பட்டி பாகை சேர்த்து வேர்க்கடலையோட கருப்பட்டி பாகை வேர்க்கடலையை வறுத்து அதில் கருப்பட்டி பாகை சேர்த்து அதை ஒரு கடலை மிட்டாயை ஏன் மாற்றுறாங்க? அதன் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், சுவையை கூட்டுகிறார்கள். அப்போ சுவையை கூட்டும்போது சமைக்கின்ற நோக்கம் எதுக்கு தெரியுமா? சுவையை கூட்டுவது அல்லது ஒரு செயற்கையான சுவையை உருவாக்குவது. சுவையை கூட்டுவது, அப்புறம் ஒரு செயற்கையான சுவையை உருவாக்குவது. ஏன்னா இப்போ மனுஷங்களுக்கு நாம் பிற உயிர்கள் போல் வாழ்கிறோமா அல்லது நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா, நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறதா என்பதையும் எதிர்பார்க்குறாங்க. நாம் இந்த ஆடு மாடு, அப்போ ஆடு மாடுகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அது அப்படியே சாப்பிட்டு போகுது, கிடைக்கிறத சாப்பிடுது. அப்போ மனுஷங்க கிடைக்கிறத சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு நாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற அவசியமே இல்லையா? அவங்க கூட போய் காடுகளில் வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், பிற உயிர்களைப் போல் நாம் இல்லை, நாம் நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டது அல்லது ரொம்ப கடினமானது, அவைகளைப் போல எளிதானது கிடையாது என்பதை அவர்களே உணர வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கை முறையை உருவாக்குறாங்க. உணவை சமைப்பது, அதாவது சுவையை கூட்டுவது, சுவையை மாற்றுவது, புதுமை, இதில் கற்பனை திறன் இருக்குது, படைப்பு திறன் இருக்குது, அதில் ஒரு பெருமை இருக்கிறது, புதுமையை தெரிந்து கொள்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால தான் உணவை சமைப்பதற்கான காரணம் என்னென்னா, அதில் ஒரு புதுமையை எதிர்பார்ப்பது, சுவையை மாற்றுவது, சுவையை கூட்டுவது, அதன் மூலம் சுவையை கூட்டி அதன் மூலம் இவர்களுக்கு சாப்பிடணுங்கிற ஆசையை உருவாக்குவது. சுவையை கூட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையான சுவையை வெறுமனே அப்படியே கேரட்டை சாப்பிட்றது, அப்படியே வெண்டைக்காய் சாப்பிட்றது, அது அவங்களுக்கு வெறுப்பாயிடும். ஒரு வேளை பட்னியாக தான் கடந்துட்டு போவோமே, அதே வெண்டைக்காய் அதே கேரட்டு பறிக்கிறோம் சாப்பிட்றோம், இதுக்கு ஒரு வேளை பட்னியாக கிடக்கலாமா? இன்றைக்கி ஃபுல்லாக நான் பட்னிப்பா அப்படின்றவங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் பட்னி, பரவாயில்லையே, ஒரு நாள் பட்னியாக கிடக்கணும், 2 நாள் பட்னியாக கிடப்போம். இப்படி பட்னியாக கிடக்கிறத அதிகரிச்சிடும். பட்னியாக கிடப்பது அதிகரித்து விடும். அப்போது உடலில் ஒரு பலவீனமாகி விடுவார்கள், உடல் வலிமை குறைந்து போய்விடும், உடல் ஆரோக்கியம் குறைந்து விடும், ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போயிடும், மனித ஒரு அழகு என்பது இல்லாமல் போயிடும். அதனால் சாப்பிடுகிற ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமைக்கிறாங்க, உணவின் சுவையை மாற்றுகிறார்கள். இயற்கையாக கிடைக்கிற உணவுகளை அதை ஒன்று சேர்த்து இன்னொரு உணவோடு சேர்த்து அதன் சுவையை மாற்றுகிறது, அதன் சுவையை கூட்டுவது, இதன் மூலம் சாப்பிடுகிற ஆர்வத்தை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வத்தை உருவாக்கி, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பட்னியாக கிடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கும் நம்ம அப்படியே சாப்பிடுவதாக இருந்தால் நம்ம சாப்பிட்றதே வெறுத்துரும், சாப்பிடவே மாட்டோம். ஏன் பழங்கள் கூட இனிப்பாக தான் இருக்குது, ஏன் பறித்து சாப்பிட்லாம்ல, ஏன் மக்கள் அது எளிது தானே, நிறைய நேரம் மிச்சம் தானே. ஏன்னா அவங்களுக்கு அப்படி சாப்பிடுவது பிடிக்காது. ஒரு 2-3 உணவோடு ஒன்றா சேர்த்து அதன் சுவையை மாற்ற வேண்டும், அப்புறம் சுவையை கூட்ட வேண்டும். அப்போ அதன் மூலம் சாப்பிடுகிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு புதுமை இருக்க வேண்டும். பிற உயிர்களைப் போல வாழ்வது மனுஷங்களுக்கு பிடிக்காது. அவர்களிடமிருந்து பிற உயிரினங்களிடமிருந்து தங்களை எப்படி வேறுபடுத்துவது என்கிற நோக்கம் இருக்கிறது மனித உயிர்களுக்கு. அதே நேரத்தில் அது உடல் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது, உடலுக்கு நோயையும் தந்து விடக்கூடாது, உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் புதுமையாகவும் இருக்க வேண்டும். அதனால் உணவை சமைத்து சாப்பிடுவது என்பது மனித வாழ்க்கைக்கு, மனித உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரானது கிடையாது. சமைச்சு சாப்பிடணும். சமைப்பது, பக்குவப்படுத்துவது, அதன் சுவையை மாற்றுவது, ஒன்றோடு ஒன்று சேர்த்து அதன் சுவையை மாற்றுவது, அப்புறம் சேமித்து வைப்பது. கடலை மிட்டாய், இஞ்சி மிட்டாய்,
இப்படி வந்து உணவை சேமித்து வைப்பது, அது ஒரு உணவு, மிட்டாய் உணவு. அது சேமித்து வைப்பது. எதுக்காக சேமித்து வைக்கிறோம்? உணவு பற்றாக்குறையை நம்ம வந்து சமாளிப்பது எப்படி? எல்லா நாளும் உணவு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லா நாளும் உங்களுக்கு உணவு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நிறைய கடலைகள், வேர்க்கடலைகள் கிடைக்குது, ஒரு விளையுது, நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க. அப்போ அதை வந்து மிட்டாயாக மாற்றி பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள். ஒரு சுரக்காய் குடுவையில் பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள். ஒரு பாட்டிலில், நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பாட்டிலில் அதை சேமித்து வைக்கிறோம், மண்பானையில் சேமித்து வைக்கிறோம். அப்பப்போ உங்களுக்கு பிடிக்க வேணுங்கும்போது ஒரு மிட்டாயை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு மிட்டாய், 2 மிட்டாய் நீங்களும் சாப்பிடலாம், யாருக்காவது கொடுக்கலாம். அப்போ அவங்களும் தருவாங்க, நீங்களும் வாங்கி சாப்பிட்லாம். அது மாதிரி வேறு என்னத்தெல்லாம் பண்ண முடியும், வேறு என்னத்தெல்லாம் சேமித்து வைக்க முடியும் மிட்டாயாக மாற்றி? வேறு ஏதாவது ஒன்று பழக்கலவையாக தேனெல்லாம் ஊற்றி, இப்போ சில பழங்களை வெட்டி காய வச்சு, வெயிலில் காய வச்சு, அதை வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து அதில் தேனை ஊற்றி, வெயிலில் ஏன் காய வைக்கிறோன்னா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போன பிறகு மாம்பழத்தெல்லாம் வெட்டி வெயிலில் காய வைக்கணும். துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய வச்சுட்டு, நிறைய மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாம்பழத்தை அழுக விட்டுறக்கூடாது. அப்போ அந்த மாம்பழம் வீணாயிடக்கூடாது. அந்த மாம்பழத்தை நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி வெயிலில் காய வைக்கணும். அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் வந்து வற்றி போனதுக்கப்புறம் அதில் வந்து அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் தேன் அதை ஊற்றி அதை வந்து அப்போ டெய்லி ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்றது. இப்படியெல்லாம் சாப்பிட்றது மூலமாக உணவு பற்றாக்குறையை சமாளிப்பது. அப்போ அவங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிய உணவை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து தேனெல்லாம் ஊற்றி கெடாமல் பண்ணி புதிய உணவை கண்டுபிடிக்கிறார்கள். அப்புறம் அதை டெய்லி சாப்பிட்றாங்க. இது உணவு பற்றாக்குறைக்கும் தீர்வாக அமைகிறது. டெய்லி தினசரி உணவு தேவை என்பது இதன் மூலம் சிறிது பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்படி நம்ம வந்து அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சமைப்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து சமைக்கின்ற ஆர்வம். ஒரு உணவை இன்னொரு உணவோடு சேர்த்து, அப்போ இப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அது அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரும். என் உணவை நான் சமைக்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க, நீங்களே தயார் செய்கிறீங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் பண்ணணும், அவங்க உற்பத்தி செய்து அந்த உணவை தான் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்யணும். அதான் உயர்ந்த உணவு. எது உயர்ந்த உணவுனா, உங்களுடைய உணவை நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்ய, அதுதான் உயர்ந்த உணவு. உங்களுக்கு பிடித்தமான உணவை தான் நீங்கள் உற்பத்தி செய்வீங்க. அந்த உணவை உற்பத்தி செய்து அப்புறம் வந்து அதை வந்து நீங்களே சமைக்கணும். அதுதான் மிக உயர்ந்த உணவு. பாருங்கள் எவ்வளோ. ஆனால் நம்ம இன்றைக்கி கடையில் வாங்குகிறோம். கடையில் வாங்குறது உயர்ந்த உணவு கிடையாது. அது வேறு, நாமளும் சமைக்கிறதே கிடையாது, நாம் உற்பத்தி செய்கிறதும் கிடையாது. இந்த இயந்திர அறிவு, நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நாம் சாப்பிடுகிற உணவை நாம் உற்பத்தி செய்வதும் கிடையாது விவசாய நிலத்தில். அப்புறம் அதை சமைப்பதும் கிடையாது. யாரோ உற்பத்தி செய்கிறாங்க, யாரோ சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது உயர்ந்த உணவே கிடையாது. நீங்கள் என்ன தான் அது ஊட்டச்சத்து நிரம்பியதாக இருந்தாலும் அது உயர்ந்த உணவே கிடையாது. எது உயர்ந்த உணவு என்றால், நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாய நிலத்தில் பார்த்து அதை வளர்க்கணும், உரம் போடணும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட உணவை பறித்து நீங்களே அதை வந்து சமைக்க வேண்டும். அல்லது ஒரு 2-3 உணவுகளை ஒன்றா சேர்த்து ஒரு புதிய உணவுகளை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து உயர்ந்த உணவு. அப்போது இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரி உணவு முறை என்பது அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து அதை சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு படைப்பு திறன். நாம் ஒரு புதிய உணவை உருவாக்குகிறோம், புதிய உணவை கண்டுபிடிக்கிறோம், பிறரிடம் கொடுக்கிறோம். அப்போ பிறர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கே, ஒரு பாராட்டு, அதில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நாம் கொடுப்பதை பிறர் வாங்கி சாப்பிடுகிறார்கள். கண்டிப்பாக அது நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல உணவு என்பதை எப்போ மற்றவங்க சொல்லணும், மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நம்மளே சாப்பிட்டுட்டு, நாமளே சமைச்சு, நாமளே சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல வந்து உண்மையிலே நம்பிக்கை ஏற்படாது. மற்றவங்க சொல்லணும். நமக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை மற்றவங்க சொன்னால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த மாதிரி உணவு முறை என்பது, மனித உணவு முறை என்பது இப்படித்தான் இருக்குது. அப்போ வந்து நாம் வந்து தினசரி நாம் சமைக்கணும் அப்படின்னாக்கா, தினசரி நமது உணவை நாமே சமைக்க வேண்டுமென்றால், நாமே தயார் செய்ய வேண்டுமென்றால் சமைப்பதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். புதிய உணவுகளை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி என்ன புதுசாக, சுவையை கூட்ட வேண்டும், சுவையாக சாப்பிட வேண்டும் என ஆசைப்பட வேண்டும்.
அப்போ தான் வந்து அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைப்பதற்கு இன்னைக்கு திட்டமிடுவாங்க. இதை பார்த்தா இதை இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி சமைச்சு இன்றைக்கி சாப்பிடணும், அதை பார்த்தா கண்டிப்பாக நல்லா சுவையாக இருக்குது. யாரோ எங்கேயோ நீ யூடியூப்பில் கூட பார்த்துருக்கலாம். அதை நீங்கள் சரி ஓகே இன்றைக்கி இதை நம்ம இன்றைக்கி சமைக்கிறோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த உணவை தயார் செய்தாலும் ஈஸியாக சமைக்கணும். ரொம்ப நேரம் செலவழித்து மெனக்கிட்டுட்டு 2-3 நேரம்லாம் செலவழித்து ஒரு உணவை சமைக்கக்கூடாது. 1 மணி நேரம்லாம் செலவழித்து ஒரு உணவை சமைக்கக்கூடாது. 1/2 மணி நேரம், 15 நிமிஷம், அவ்வளோதான். 1/2 மணி நேரங்கிறது அதிகம், 15 நிமிஷம்தான். 15 நிமிஷத்தில் ஒரு உணவை நீங்கள் சமைத்து முடித்து விட வேண்டும். அதுதான் வந்து அவரவர் உணவை தயாரிப்பதற்கான நடைமுறை. கால அளவு சும்மா ரொம்ப நேரம், ஏன்னா நமக்கு தினசரி நிறைய வேலை இருக்குது, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. சமைப்பது மட்டுமே நமது வாழ்க்கை இல்லை. அதனால் எல்லா வேலையும் நம்ம தினசரி வாழ்க்கையில் விளையாடணும், ஆடணும், பாடணும், உறவினர்கள், காதல், காமம், அன்பு, பாசம், குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. விவசாயம் பண்ணணும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது சமைப்பதற்காகலாம் 2-3 மணி நேரத்தை செலவழிப்பது என்பது அது வந்து தவறான அணுகுமுறை. இப்படி நம்ம வந்து அப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சாப்பிட்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படியே பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி காய்கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து அந்த நடைமுறை தவறான நடைமுறை. நீங்கள் சமைக்கணும், உங்கள் உணவை நீங்கள் சமைக்கணும். எதையும் அப்படியே சாப்பிடுவதில் ஆர்வத்தை அப்படியே சாப்பிடுவது, நீங்கள் ஒரு பழத்தை வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, அது ஒரு 50%. இன்னொரு 50% சமைக்கவும் ஆர்வமாக இருக்க வேண்டும். அது உங்கள் சாப்பிட்றதுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் சாப்பிட்ற உணவை நீங்களே சமைக்கணும். 2-3 உணவுகளோடு ஒன்றா சேர்த்து புதிய உணவுகளை கண்டுபிடிக்கணும். இந்த நடைமுறை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடுவதற்கான ஆர்வமே வரும். அப்போது அப்படியே சாப்பிடுவது, ஒரு உணவு கிடைக்குது, அதை அப்படியே சாப்பிட்றீங்க. வெண்டைக்காய் பறிக்கிறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க. பழத்தை சாப்பிட்றீங்க, பழத்தை எடுக்கிறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க. பறிக்கிறீங்க, அப்படி ஒரு மாம்பழத்தை பறிக்கிறீங்க, அப்படி. இது ஒரு 50%. இது இயற்கையான நடைமுறை, இது இயற்கையான அணுகுமுறை. இன்னொரு 50% என்னன்னாக்கா சமைப்பது, அல்லது 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய உணவை கண்டுபிடிப்பது, ஒரு சுவையை கூட்டுவது, சுவையை மாற்றுவது, இயற்கையான சுவையை கொஞ்சம் மாற்றுறது. இப்போ மாங்காயை வந்து நம்ம வந்து ஒரு அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு உப்போடையோ ஒரு மிளகாத்தூளோடையோ தொட்டுக்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ அதை மாற்றினா நமக்கு அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு ஆர்வம். அந்த மாதிரி இது ஒரு 50%. அப்படியே சாப்பிடுவது, ஒரு மாம்பழத்தை அப்படியே சாப்பிடுவது, ஒரு மாங்காயை அப்படியே சாப்பிடுவது என்பது 50. அது ஒரு அந்த அணுகுமுறை என்பது 50%. இயற்கையான அணுகுமுறை என்பது 50%. செயற்கையான அணுகுமுறை என்பது 50%. அப்போது உணவு உண்கிற நடைமுறையில் 2 அணுகுமுறைகள் இருக்கிறது. இயற்கையான அணுகுமுறை, செயற்கையான அணுகுமுறை. இயற்கையான அணுகுமுறை 50%, செயற்கையான அணுகுமுறை 50%. இயற்கையான அணுகுமுறை என்பது என்ன? ஒரு இயற்கையான அணுகுமுறை என்பது ஒரு பழத்தை பறிக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு காயை பறிக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஒரு கீரையை பறிக்கிறோம், சாப்பிட்றோம். இது இயற்கையான அணுகுமுறை. இது பிற உயிரினங்களோட பிற உயிரினங்களில் இந்த நடைமுறை தான் இருக்குது. செயற்கையான அணுகுமுறை என்பது சமைப்பது, பதப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, பாதுகாப்பது, பல நாள்களுக்கு பாதுகாப்பது. அப்போ 2-3 உணவுகளை ஒன்றாக சேர்த்து அதன் சுவையை மாற்றுவது, சுவையை கூட்டுவது. இது வந்து இன்னொரு 50%. அதனால் வந்து இந்த 2லேயுமே நமக்கு ஆர்வம் இருக்கணும். நம்ம சமைக்கிறதுல ஆர்வமே இல்லை, பறிக்கிறோம் அப்படின்னா நம்ம சோம்பேறின்னு அர்த்தம். ஒரு மனித உயிர்களாக வாழ்வதில் நாம் சோம்பேறியாக இருக்கிறோம். ஒரு சமைப்பதில், பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வைப்பதில் நமக்கு ஒரு ஆர்வமே இல்லை. வெறுமனே எனக்கு பறிக்கிறேன், சாப்பிட்றேங்க, இல்லைன்னா சில டைமில் பட்டினியாக கிடந்துருவேன். யாருங்க இதெல்லாம் சமைச்சிட்டடப்பா, அதெல்லாம் அப்படி இருக்குன்னா அப்போ சோம்பேறித்தனம். மனித உயிர்களாக வாழ்வதில் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கிறது என்று அதன் பொருள். அதனால் வந்து ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பு, மனித வாழ்க்கையில் ஒரு முழுமையான பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வந்து இந்த உணவு உண்பதில், உணவை தயார் செய்வதில் நமக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, இயற்கையான நடைமுறை 50%, செயற்கையான அணுகுமுறை 50%. இந்த 2ம் சேர்ந்தது தான் மனித உணவு முறை என்பதை தெளிவாக கொள்ளுங்கள். வெறுமனே பறிக்கிறோம், சாப்பிட்றோம் இப்படி மட்டுமே இருந்தீங்கன்னா சாப்பிடுவதற்கே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும், பட்னியாக கிடந்துருவீங்க, அடிக்கடி பட்னியாக கிடப்பீங்க. அப்போ வந்து உடல் பற்றாக்குறை, அப்புறம் உடல் மெலிந்து எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், ஊக்கம் இல்லாமல்
சோர்வாகவும் வலிமை இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் ஒரு மாதிரி சோர்வாக ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து நம்ம மனுஷங்களாக பிறந்துட்டோம், நம்ம சாப்பிடணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய உணர்வு, நாம் எதில் திருப்தி அடைகிறோம், ஏதாவது புதுமையை தேட வேண்டும். பிற உயிரினங்கள் போல் இருக்கக்கூடாது. அதுக்காக பிற உயிரினங்கள் போல் பிற உயிரினங்களைப் போல இருக்கவே எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பிற உயிரினங்களைப் போலவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவர்களிடமிருந்தும் நாம் மாறுபட வேண்டும், வேறுபட வேண்டும். பிற உயிரினங்களைப் போல பறிக்கிறோம் அப்படியும் இருக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் எப்போதுமே அப்படி இருந்து விடக்கூடாது. அவர்களிடமிருந்தும் நாம் முற்றிலும் வேறுபடவும் செய்ய வேண்டும். அதான் உணவை சமைப்பது. அதனால் மனித வாழ்க்கை முறை என்பது செயற்கையானது. குடிசையில் வாழ்வது, ஆடை அணிவது, குடும்பமாக வாழ்வது, திருமணம் செய்து கொள்வது, பெயர் வைப்பது, பேசுவது, இப்படி மனித வாழ்க்கை முறையே செயற்கையானது. அப்போ உணவுலேயும் ஒரு செயற்கையான அணுகுமுறை இருக்க வேண்டும். உணவை மட்டும் இப்படி செயற்கையாக வாழ்ந்துவிட்டு திருமணம், குடும்பம், ஆடை அணிவது, குடிசையில் வசிப்பது, பெயர் வைப்பது, பேசுவது, மொழி எழுதுவது, இப்படி விவசாயம் செய்வது, இப்படி மனித உயிர்கள் செயற்கையாக வாழ்ந்துவிட்டு உணவை மட்டும் பறிக்கிறத சாப்பிட்றது, இப்படி அது வந்து இயற்கையானது. அப்போ அதுலேயே ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருக்கணும். அப்போ அதுதான் சமைக்கிறது. உணவுன்னு வரும்போது அதை ஏன் சமைக்கிறாங்கன்னா மனித வாழ்க்கை முறையே செயற்கையானது. அதனால் வந்து இந்த ஏன் நம்ம வந்து செயற்கையாக வாழ்ந்தால்தான் நம்ம வாழ்கிறோம் என்கிற ஆர்வம், அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. செயற்கையாக உணவை சமைப்பதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா அதை நம்ம சேமித்து வைக்கிறோம். அப்போ தினசரி உணவு தேவையை நாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ஐயோ இன்றைக்கி பட்னியாக கடந்துருமோ, நம்ம பிள்ளை குட்டிகள்லாம் பட்னியாக கடந்துருமோ அப்படிங்கிற பதட்டம் இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு, மனுஷங்களுக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு ஏதாவது என்ன கிடைக்குமோ தெரியலையே, இன்றைக்கி நம்ம வயிறு நிறையாதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடையக்கூடாது. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேமித்து வைக்கிறோம், உணவுகளை சேமித்து வைக்கிறோம், தேன்லாம் ஊற்றி பதப்படுத்துகிறோம். டெய்லி இப்போ வந்து நெல்லிக்காய் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வேக வச்சு தண்ணியில் ஊற்றி வேக வச்சு அதை வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் காய வச்சு அதில் தேனெல்லாம் ஊற்றி அதை தேன் நெல்லிக்காய் மாற்றுறோம். அப்போ நெல்லிக்காய் வெறுமனே பச்சையெல்லாம் யாராலையும் சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிட முடியாது. அப்போ தேன் நெல்லிக்காய் மாதிரி டெய்லி 2 நெல்லிக்காய் சாப்பிட்லாம். அதை சேமித்து வச்சிடணும். ஒரு மரத்துலேருந்து நமக்கு 1000 நெல்லிக்காய் கிடைக்கும். அதை அப்படியே விட்டுட்டோன்னா வீணாக போயிடும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும். தேன் நெல்லிக்காவாக சேமித்து வச்சிடணும். தேன் நெல்லிக்காய், தேன் மாம்பழம், இப்படி தேனை சேர்த்து நிறைய பழங்களை நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். எல்லா பழத்தையும் அந்தந்த சீசனில் நிறைய பழம் உருவாகும். ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கும். அந்தந்த சீசனில் ஏகப்பட்ட பழம், எல்லா பழத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து இந்த மாதிரி தேன் ஊற்றி அதை வந்து சேமித்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ நமக்கு வந்து தினசரி உணவு தேவையை பூர்த்தி செய்வது நமக்கு ஒரு பயம் கிடையாது. பிள்ளைகள்லாம் பட்னியாக கிடப்பாங்களே அப்படிங்கிற அந்த கவலை கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய சேமிப்பு இருக்குது. நம்ம இயற்கை மண்பானையெல்லாம் செஞ்சு அதில் நிறைய தேனெல்லாம் ஊற்றி அதில் இந்த பழங்களெல்லாம் வந்து நெல்லிக்காய், மாம்பழம், இதெல்லாம் மாம்பழம் இதெல்லாம் வந்து லைட்டாக வேக வச்சு காய வச்சு அப்படி அந்த மாதிரி தேனோடெல்லாம் சேர்த்து, எனக்கு அது சரியாக தெரில, அது மாதிரி பண்ண முடியும். அதன் மூலம் என்னென்னா ஒரு உணவு தேவை, ஒரு உணவு பற்றாக்குறை இல்லாமல் தினசரி உடம்பை வந்து பட்னி போடாமல் சாப்பிட முடியும். அப்போ மனித வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. சமைப்பதில் ஆர்வம் இருக்க வேண்டும். அது வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு. சமைப்பதுங்கிறது வெறும் ஆடம்பரமான செயல் அல்ல, சும்மா வந்து தேவையில்லாத ஒரு செயல் அல்ல. அதில் மனித உயிர்களின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது.